ஓம் கேசவாய நமக. ஓம் நாராயணாய நமக. ஓம் மாதவாய நமக. ஓம் கோவிந்தாய நமக. ஓம் விஷ்ணவே நமக. ஓம் மதுசூதனாய நமக. ஓம் திரிவிக்ரமாய நமக. ஓம் வாமனாய நமக. ஓம் ஸ்ரீதராய நமக. ஓம் ரிஷிகேஷாய நமக. ஓம் பத்மநாபாய நமக. ஓம் தாமோதராய நமக. ஓம் வாசுதேவாய நமக. ஓம் கௌடாய நமக. சாஸ்திரங்கள்ல இருக்கிற சாராம்சம் இல்லாட்டி அந்தம் அதை சுருக்கி சைத்தன்ய மகாபிரபு 8 பாடல்கள்ல பாடியிருக்கிறார். சிக்ஷா அஷ்டகம், உபதேசங்கள் 8 உபதேசங்கள் சொல்லி வருது. அதுல எப்படி திருப்பாவையில 30 பாசுரங்கள் இருக்கோ அதுவே இங்க 8 பாசுரங்களாக நதனம் ந ஜனம் ந சுந்தரி கவிதாம் பா ஜெகதீஷ காமையே. இது ஒரு பாட்டு மகாபிரபு எழுதியிருக்கிறார். ந தனம், எனக்கு பொருள் வேண்டாம். ந ஜனம், என்னை சுத்தி ஒரு கூட்டம் வேண்டாம். ந சுந்தரி, அழகான விஷயங்களும் எனக்கு தேவையில்லை. கவிதா, பாண்டித்யமும், கவிதான்னா படைப்பு, பாண்டித்யம், அதுவும் எனக்கு வேண்டாம். இதெல்லாம் ஜெகதீச காமையே அப்படிங்கிறார். இதெல்லாம் ஜெகத்துல உள்ள காமம், உலகத்தாருக்கு தான் இது அப்படிங்கிறார். ஜெகநாதர் அஷ்டகம் பாடும்போதும் ஆதிசங்கரர் நவயாச்சே ராஜ்யம் நச்ச கனக மாணிக்க விபவம், எனக்கு கனகமோ மாணிக்கமோ ராஜ்யமோ தேவையில்லை அப்படின்னு ஆதிசங்கரர் பாடுறார். இதெல்லாம் ஜெகத்துல உள்ள காமம் அப்படிங்கிறார். பகவான்கிட்ட 6 ஐஸ்வர்யங்கள் இருக்கு. அதெல்லாம் அளவு கடந்து இருக்கு. எல்லையற்ற அழகு, எல்லையற்ற அறிவு, எல்லையற்ற ஆற்றல், எல்லையற்ற புகழ், எல்லையற்ற செல்வம், எல்லையற்ற துறவு. இந்த 6 ஐஸ்வர்யங்களும் பகவான் கிட்ட அன்லிமிட்டடா இருக்கு. உலகத்துல 1, 2, 3 லிமிட்டடா இருக்கும். கிருஷ்ணருடைய ராஜ்யத்துல ஒரு மாமரத்துல மாம்பழம் எடுத்தீங்கன்னா எடுத்த இடத்துல திரும்ப அது இருக்கும், உங்க கைக்கும் வரும். அதனால எல்லையற்றது அப்படின்னு அர்த்தம். அவர்கிட்ட ஐஸ்வர்யங்கள் இப்படி அளவு கடந்து இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற ஐஸ்வர்யங்கள் அது ஐஸ்வர்யம் இல்லை, அதோடைய நிழலாட்டம் இருக்கு. அதுல ஆசையினால வாருது. அதனால அதை கொண்டு சேவை பண்றது கஷ்டமா இருக்கு. திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி அப்படின்னு பாடுறாங்க. லட்சுமிகரம் அங்க இல்லை. 8 லட்சுமிகள்ல தானியலட்சுமி ஒருத்தி. தானியலட்சுமி ஒரு அம்மா தானியத்துல இருக்காங்க. அஷ்டலட்சுமியில ஏகாதசி நாள்ல அவங்க தானியத்துல இருக்கிறது இல்லை. ஏகாதசி நாள்ல தேவர்கள் தானியத்துக்குள்ள இருக்கிறாங்க. வேற ஒரு ஆண் தங்கி இருக்கிற போது அங்க லட்சுமி இல்லாம வெளியேறிடுறாங்க. அப்போ அங்க மங்களம் இல்லை தானியத்துல, அதை சாப்பிடக்கூடாது ஏகாதசிக்கு. அப்போ அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, புகழ் இருக்கு, துறவு, செல்வம், இதெல்லாம் கிருஷ்ணர்கிட்ட இருக்கு. இதெல்லாம் காமம் இல்லை. எது காமம்னா ந தனம் ந ஜனம் ந சுந்தரி கவிதாம். ஆண்டாள் பாசுரத்துல
எற்றைக்கும் ஏழில் பிறவிக்கும் முந்தனோடு உற்றமே ஆகும் உமக்கே நாம் செய்வோம் மற்றை நாம் காமங்கள் மாற்று அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே உனக்கு நான் அடியார், உன்னுடைய தொண்டன், சேவகன், உனக்கே ஆட்பட்டோம் அப்படின்னா எழுதி கொடுத்தாச்சு, இனி மாற்ற முடியாது. வழி வழி வந்து செய்கிறோம் அப்படின்னு கூட வரும். பாரம்பரியமா நாங்க தொண்டு செய்யறோம். அப்படி நாங்க காலங்காலமா உங்களுக்குன்னு நாங்க எங்களை கொடுத்துட்டோம். அந்த தொண்டு செய்யறதுக்கு எதெல்லாம் தடை பண்ணுமோ அதை மாற்று, அந்த காமங்களை நீக்கு அப்படிங்கிறார். மற்ற காமங்கள் மாற்று அப்படிங்கிறார். அதுக்காகத்தான் நாமம் பாடுறது. நாமம் காமத்தை விரட்டிடுது. அப்போ அந்த ஐஸ்வர்ய விஷயங்களுக்காக இந்த உலகத்துல அழகுக்கு, அறிவு, ஆற்றல், புகழ், இது பின்னாடிலாம் ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா பகவான் பின்னாடி வந்தாச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த ஐஸ்வர்யங்களுடைய தன்மைகள் எல்லாம் அந்த பக்தருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வரும். அவர் எப்பவும் சந்தோஷமா இருப்பார். உலகம் ஓடுற மாதிரி ஏங்க மாட்டார், எதிர்பார்ப்போட இருக்க மாட்டார். இரவும் பகலும் எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணரையே நினைக்கிறது, நாமங்களை சொல்றது அப்படி இருப்பார். சைத்தன்ய மகாபிரபுடைய பூரியில சைத்தன்ய மகாபிரபு ஒரிசாவில் இருக்கிற போது அவருடைய கடைசி காலங்கள்ல ஒரு 6 வருஷம் அவரை பார்த்துக்கிறதே பெரும்பாடா இருந்துச்சு. அப்போ கோவிந்தன் ஒரு பக்தர், ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, இந்த 2 பேரும் அவரை கவனிச்சாங்க. இரவும் பகலும் தூங்காம கவனிச்சாங்க. ஏன்னா அவருக்கு எப்போ எது நிகழும்னு தெரியாது, என்ன நடக்குன்னு தெரியாது. மெய் மறந்து கிருஷ்ணனை நினைச்சபடி அப்படி பிரமையில இருப்பார், சமாதியில இருப்பார். எது கூட பக்கத்துல பாம்பு இருந்தாலும் தெரியாது, கொசு கடிச்சாலும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அவர் பாட்டுக்கு இருப்பார். நாமத்துல அப்படி மூழ்கி இருந்தார். ராத்திரி கூட தூங்காம இவங்க மாத்தி மாத்தி கவனிச்சாங்க. அவருக்கு உடம்பு தொடச்சி விடுறது, எப்பவும் கிருஷ்ணரை நினைச்சு அப்படி வேர்ப்போம், அப்படி விகாரமாகும் உடம்பு. திடீர்னு 5 அடி இருக்கும், திடீர்னு 10 அடி இருக்கும். அப்போ ராத்திரி பகலும் அப்படியே மகாபிரபுக்காக அவங்க காத்திருந்தாங்க, பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ராமபிரான் வனவாசம் போயிருக்கிற போது பரதன் தூங்கல, லக்ஷ்மணன் தூங்கல. நமக்கு கோயிலுக்கு வந்தாலே தூக்கம் வருது, ஜபம் பண்ணும்போது தூக்கம் வருது. ஆனா கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றார்? யார் பக்தனோ மனம் அடங்கி அவனுக்கு எது இரவோ அது உலகத்தானுக்கு பகலாட்டம் இருக்கும், உலகத்தானுக்கு எது இரவோ அது இவனுக்கு பகலாட்டம் இருக்கும் அப்படிங்கிறார். இவனுக்கு எந்த விஷயத்துல விழிப்போ அந்த விஷயத்துல உலகத்தாருக்கு விழிப்பு இருக்காது. இவங்க எந்த விஷயத்த விட்டுட்டாங்களோ அந்த விஷயத்தான் உலகம் கொண்டாடும். ஒரு பக்தனை சினிமாவுக்கு போகலன்னா வரமாட்டான். சினிமாவுக்கு அடிமையா இருக்கிறவன் கோயிலுக்கு வானா வரமாட்டான். இது யாருக்கு இதுல விழிப்புங்கிறது இதுல தெரிஞ்சுக்கலாம்.
அப்போ இப்படி கண்ணும் கருத்துமா சைதன்யரை பார்த்தும் அப்படின்னு ஒரு நாள் திடீர்னு காணாம போயிட்டாரு. உறங்காம தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படி மறைஞ்சாரு தெரியல. கடற்கரையில எல்லா பக்கமும் ஆள் இருக்கு. ஆனா இவர் கடல் நோக்கிதான் போயிருக்கணும். அப்போ அந்த கோவிந்தன் தேடுறார். ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடற்கரை மண்ணை அப்படி சலிச்சு சலிச்சு பார்க்கிறார், அதுக்குள்ள இருக்கிறாரா அப்படி. சில சமயம் அப்படி சின்னதாகிடுவார் சைதன்யர். அந்த காலத்துல வீட்டுல நகை நட்டுகள் கொலுசு ஏதாவது ஒதுந்துருச்சுன்னா மண்ணள்ளி போட்டு மொத்தமா பெருக்கி மண்ணை சலிப்பாங்க, அது வந்துடும். அனுமன் கூட 4 அங்குலம் கூட நான் விட்டு வைக்கல, அப்படி நான் தேடி இருக்கிறேன் சீதாவை அப்படின்னு சொன்னார். அது மாதிரி கோவிந்தன் அப்படி சலிச்சு சலிச்சு தேடுறார். அதுக்கே 1 வாரம் ஆச்சு. ரகுநாத் தான் கேட்டார், என்ன செய்யற அப்படின்னு. மகாபிரபுவை தேடுறேன், அவரை பார்க்காம இருக்க முடியல அப்படின்னாரு. அப்பதான் ஒரு மீன் பிடிக்கிறவன் ஹரிநாமம் பாடி ஆடிட்டு வந்தான். 12வது நாள் காணாம போய் 12வது நாள். இப்படி இவன் ஒரு மீன் பிடிக்கிறவன் ஆடி பாடுறான்னா இவன் சைதன்யரை பார்த்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி கேட்டான், என்னாச்சு உனக்கு, ஏன் ஹரிநாமம் பாடுற? மீன் பிடிக்கிறதுக்கு வலைய போட்டேன், அதுக்குள்ள ஒரு சன்னியாசி கிடைச்சார். அவர் உடம்பு பூரா சிப்பி ஒட்டி இருக்குது, முத்து முத்தா ஒட்டி இருக்குது, கிளிஞ்சல்களா ஒட்டி இருக்கு. அதெல்லாம் எடுக்கலான்னு கை வச்சா எனக்கு இப்படி வாயில நாமம் வந்துகிட்டே இருக்கு. அவரை தொட்டதுல இருந்து எனக்கு இப்ப ஒண்ணுமே பிடிக்கல, நாமம் மட்டும்தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான். அவரை எங்க எடுத்து போட்ட வா அப்படின்னு சொல்லி அங்க போய் பார்த்தா அவரை தொட்ட ஒவ்வொருத்தருக்கும் வாயில ஹரிநாமம் வருது, ஆடி பாடிட்டு இருக்காங்க. இப்படி அவரை கண்டுபிடிச்சாங்க. யானிஷா சர்வபூதானாம் கீதையில வரும். உஷா நிஷான்னு 2 இருக்கு, பகல் ஒளி இரவு ஒளி. யாருக்கு கடவுள் விஷயங்கள்ல நாட்டமோ உலகத்தாருக்கு அதுல நாட்டம் இருக்காது. நீங்க புஷ்பங்கள் கூட பாருங்க, எதுக்கெல்லாம் நல்ல வாசனை இருக்கும், நல்லா தங்கி இருக்கிற வாசனை, அதுகளுக்கெல்லாம் கர்மா ஜாஸ்தி. நமக்கும் வாசனை ஜாஸ்தி இருந்தா கர்மா ஜாஸ்தின்னு அர்த்தம். அந்த பூவெல்லாம் வெள்ளையா இருக்குது. இந்த வெள்ளை பூவெல்லாம் என்ன ஆகுதுன்னா இருட்டுல நடுராத்திரி தான் பூக்குது, பகல்ல பூக்க மாட்டேங்குது. எந்த புஷ்பங்களுக்கெல்லாம் வர்ணம் இருக்கோ, ரோஜா தாமரை இதெல்லாம், இந்த வர்ணமுள்ள பூக்கள்ல தேன் ஜாஸ்தி. இந்த பூக்கள் எல்லாம் சூரியன் வந்த உடனே மலருது, நடுராத்திரி கிடையாது, சூரியன் வரவும் மலரும். சூரியனும் சந்திரனும் ராமருடைய வம்சமும் கிருஷ்ணருடைய வம்சமுமா இருக்கு. இந்த சூரியன்கிறது நம்ம ஸ்லோகத்துல சொல்லுவோம், ஓம் அகியான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகையா. நான் இருட்டுல இருந்தேன், என் குரு கண்ணை திறந்து எனக்கு பார்வை கொடுத்தார். சூரியன் புற இருளை மட்டும்தான் போக்கும், குரு தான் அக இருளை போக்குவார். அப்போ சூரியன் வரும்போது ஒரு சந்தோஷத்துல வர்ண பூக்கள் எல்லாம் மலருது. பேய் பிசாசு நடமாடுற நடுராத்திரி வெள்ளையா இருக்கிற பூவெல்லாம் மலருது. இதே மாதிரி சினிமாக்காரன் வந்தாச்சுன்னா தெருவுல கூட்டாமல வந்துருது. தெருவுல ஒரு ஜியர் வராருன்னா யாரோ ஒரு சிலர் தான் இருக்காங்க.
அவங்களும் ஒரு டைம் வச்சிருப்பாங்க, எல்லை வச்சிருப்பாங்க. இதையும் தாயார் பாட்டுல பாடியிருக்காங்க. உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியோர் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பின. செங்கழு நீர் சிகப்பு பூக்கள்லாம் வாய் நிகழ்ந்தது, விடிஞ்சாச்சுங்கிறதுக்கு அர்த்தம். ஆம்பல் வெள்ளையா இருக்கிற பூவெல்லாம் கூம்பி போயிருக்கு, அதை வச்சு கண்டுபிடி. பகவான் வரப்போறார், அவரை பார்க்க போறோம், அந்த மலர்ச்சி உனக்கு வேண்டாமான்னு கேட்கிறாங்க. இன்னொரு ஆழ்வார் கூட பாடும்போது, சூரியாந்தி பூ சூரியன் வரும்போது மலருது, சூரியனை பார்த்தே அது நிக்குது, சூரியனுக்காக ஏங்கி இருக்கு. அப்போ அப்படி என்ன சூரியன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆழ்வார் யோசிக்கிறார். சூரியன்ல என்ன இருக்கு? உஷ்ணம் இருக்கு, வெளிச்சம் இருக்கு. அப்போ நடுராத்திரி ஒரு பெரிய கொல்லிக்கட்டையை எடுத்துட்டு போய் அதுல தீ எரியுது, தணல் இருக்கு, சூரியகாந்தி முன்னாடி போய் நீட்டுறோம், அது மலரல. இப்படி அவர் பாடுறார். எத்தனையோ தேவதாதனங்கள் இருக்காங்க, தேவதைகள் தேவிகள் இருக்காங்க, அவங்களையெல்லாம் பார்த்தா எனக்கு மலர்ச்சி உண்டாகல. பகவானே உங்களை பார்த்தாதான் எனக்கு புத்துணர்ச்சியே வருது அப்படிங்கிறார். இதைத்தான் சுருக்கி சைத்தன்ய மகாபிரபு 8 பாட்டுல கொடுக்கிறார். அந்த ஏக்கம் வரணும், பகவான் மேல ஒரு மலர்ச்சி உண்டாகணும், உடம்புல மை சிலிர்க்கணும், கண்ணன் நாமங்களை சொல்லும் போது நாக்கு தொண்டையெல்லாம் தழுதழுக்கணும் அப்படிங்கிறார். கண்கள்ல நீர் கோர்க்கணும். சகோர பறவைன்னு ஒரு பறவை உண்டு, சகோரான்னு பேரு. அந்த பறவைக்கு நிலான்னா அவ்வளவு சந்தோஷம். அந்த பறவைக்கு நிலாவை பார்த்து அது கூவிக்கிட்டே இருக்கும். அந்த பறவை ஏங்கி ஏங்கி அந்த பறவை வந்து கூவிக்கிட்டே இருக்கு. அந்த சந்திரனுடைய கதிர்ல அதுக்கு ஒரு அவ்வளவு சந்தோஷம், சாப்பிடுற மாதிரி. பௌர்ணமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும் அந்த பறவை. பூரண நிலாவுடைய கதிரை அது வந்து உள்வாங்குது. அமாவாசை அன்னைக்கு பெரும்பாலும் செத்தே போயிடும், கத்தி கத்தி ஏங்கி செத்து போயிடும். இது கூப்பிடுறதுனால நிலாவும் அதுகிட்ட வர முடியாது, இந்த பறவையும் நிலா கிட்ட போக முடியாது. இந்த அர்த்தத்துல சைத்தன்ய மகாபிரபு, நீர் என்ன வந்து கெட்டி பிடிச்சாலும் சரி, இல்ல கண்டுக்காம அப்படியே விட்டுட்டாலும் சரி, எனக்கு நிபந்தனை இல்லாம நீர் தான் பிராணநாதன், என்னுடைய மூச்சு உண்மை கொண்டுதான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறார். உம்முடைய நாமங்கள் தான் என்னுடைய மூச்சு, சுவாசம், அது இல்லாட்டி நான் இல்லை அப்படிங்கிறார். நீங்க என்ன அணைச்சாலும் சரி, இல்லை எட்டி உதைச்சாலும் சரி, இல்லை என் கண்ணுக்கு தெரியாம எங்கேயாவது ஒளிஞ்சிருந்தாலும் சரி, எனக்கு நிபந்தனை இல்லாம நீங்க தான் எனக்கு எஜமான், நீங்க தான் நாதன், பிராணநாதா அப்படின்னு சொல்லி பாடுறார். கீதையில தியரியாட்டம் இருந்தது, பாகவதத்துல பிராக்டிக்கலா இருந்தது. சைதன்யர் வந்து நடந்து காட்டுறார், அனுபவத்துல அதை சொல்றார். இப்படி ஏதாவது ஒரு பிராணிகள்ல அந்த ஏக்கம்ங்கிறத பாட்டுல கொண்டு வர்றார். ஆளான்னு ஒரு பறவை இருக்கு, அப்படி வெள்ளி மாதிரி இருக்கும், பிரகாசமா இருக்கும். ஒரு சோப்பு கம்பெனி கூட பிரகாசமான ஒரு லிக்விடு, வெள்ளை லிக்விடுக்கு ஆளான்னு பேர் வச்சிருக்காங்க. இருக்குது அப்படி ஆலா, ஆலா ஒயிட் இருக்கு, ஆலா. உஜாலா அது வந்து இது பிரகாசம் தான். உஜாலாங்கிறது உஜ்வல, நீலாமணி கிருஷ்ணரோட பேர். அப்போ அந்த ஆலா ஒயிட் வந்து அப்படி அந்த பறவை அவ்வளவு பிரகாசமா இருக்கும். காரணம் என்னன்னா அதோட சாப்பாடு அவ்வளவு சுத்தமானது.
அது தண்ணி மட்டும்தான் குடிச்சு உயிர் வாழும் அந்த பறவை. ஆனா கங்கை எவ்வளவு புனிதமான தீர்த்தம், அதை கூட அதை தீட்டுன்னு நினைக்குமா, அதை குடிக்காது. மண் பற்றுச்சு, அதை நான் குடிக்க மாட்டேன் அப்படிங்கும். அப்போ அது எங்க போய் தண்ணி குடிக்கும் அப்படின்னா, வானத்துல இருந்து மழை பெய்யும் போதே குடிச்சிடும். அப்படி பறந்து பறந்து எங்க வேகம் இருக்கோ அங்கே வட்டம் போடும், மழை கொட்டுனது குடிச்சிட்டு அப்படி ஓய்வா உட்காந்துருக்கும். அப்படி ஒரு பறவை ஆளான் பேர். அது உயிரோட இருக்கணும்னா தண்ணி தேவை, தண்ணி வேணா மழை பெய்யணும், மழை நினைச்ச மாதிரியா பெய்யும். அப்ப அது உயிரை தக்க வைக்கணும்னா எப்படியெல்லாம் பறக்கும், எங்கள் அப்படி செத்துறக்கூடாது. அப்ப அப்படி அது பறந்துகிட்டே அலையும். நம்ம வீடுகள்ல தீபாவளி பொங்கலுக்கு பலகாரம் சுடுவோம், வடை பஜ்ஜி கேசரி எல்லாம் பண்ணுவோம். அப்ப சின்ன பிள்ளைங்க ஏதாவது வந்து படக்குன்னு கையை வச்சுட்டா படக்குன்னு ஒரு அடி அடிச்சுட்டு என்ன சொல்லுவான், ஏன் இப்படி ஆளா பறக்கிற அப்படிப்பாங்க. செத்தா போக போற, இங்கதானே இருக்கிற. இது வந்து வழக்கு சொல்ல இருக்கு, எல்லாம் ஆழ்வார் பாட்டுல உள்ளதுதான், சாஸ்திரத்துல உள்ளதுதான். இங்கதானே இருக்க, ஏன் இப்படி ஆளா பறக்கிற அப்படிங்கிறாங்க. வத்தல் அந்த மெல்லின அந்தெல்லாம் போடணும். அப்போ இப்படியெல்லாம் ஏக்கத்தோட பிராணிகளே இருக்கு. அந்த ஏக்கத்தை நாமத்துல கொண்டு வந்து சுவாசத்துல இணைக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. என்னுடைய பிராணன் நீங்க தான். நீங்க மூச்சு விடும் போதெல்லாம் கிருஷ்ணரை நினைக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம். கோயில்ல வந்தே நினைக்கிறது கஷ்டமா இருக்கு, ஜபம் பண்ணும் போது நினைக்கிறது கஷ்டமா இருக்கு. சைதன்யர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு மூச்சும் நீங்க தான் அப்படிங்கிறார். மூச்சு இல்லை அப்படின்னா நீங்க இல்லை அப்படிங்கிறார். எப்படி அந்த கடவுள் மேல ஒரு பிரியத்தை கொண்டு வரணும். நமக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தோற்றம் பிடிக்கும், அந்த தோற்றத்தை விடக்கூடாது, அதை வந்து பிடிச்சுக்கிடணும். நாமத்தை சொல்லி அந்த தோற்றத்துல ஒரு பிடிப்பை கொண்டு வரணும், அதை வளர்க்கணும். ஒரு நியமம் இருக்கணும். தபஸ் தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். போகம் வந்து நித்தியம் கிடையாது. தபஸ் தான் நம்மளை வந்து மெருகூட்டம், இன்னும் வைராக்கியத்தை தரும். நாம படிக்கிறோம், நிறைய படிக்கிறோம், அதுலலாம் வந்து அறிவு வரும். கல்வியின் பயன் வந்து அறிவு தானே. கல்விங்கிறது வெளியே இருந்து உள்ள போகுது, அறிவுங்கிறது உள்ள இருந்து வெளியே வருது. அதுல சாப்பாடு முக்கிய பங்கா இருக்கு. முறையா சாப்பிடணும், அந்த கசப்பு இருக்கணும். எது எப்படி இருந்தாலும் சரி, இங்க மகாபிரபு நமக்கு அந்த 8 பாட்டுல எதெல்லாம் உலகத்தை நோக்கி இழுத்துட்டு போகணுமோ அது பின்னாடி நாம போறோம் அப்படின்னாலே நாம தோத்துட்டோம்னு அர்த்தம். ஆனா பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். கிருஷ்ணநாமத்துக்கு வெற்றி உண்டாகுக. ராமாயணத்துல இருக்குல்ல, சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும். தமிழ்நாடு அரசு சின்னத்துல இருக்கு, வாய்மையே வெல்லும். அந்த மாதிரி வாய்மைங்கிறது என்னன்னா, வாய்க்கு கண்ணுக்கு வந்து கண்ணனை பார்த்து பார்த்து கண்ணில் ஒரு மை உண்டாகிற மாதிரி பரம சத்தியம் கிருஷ்ணர் தான். சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு பாகவத்துல வரும். முழு மெய்ப்பொருள், பரம்பொருள், அல்டிமேட் ட்ரூத், அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்லாம் பேர் கிருஷ்ணர். கிருஷ்ணரை தெரியாத போது உள்ள பேர் இதெல்லாம். கிருஷ்ணர்னு தெரிஞ்ச பிறகு அது அவசியப்படாது. அந்த ட்ரூத் இருக்க, அந்த உண்மை, அந்த வாய்மை, அதுதான், அதுக்குதான் வாய் கொடுத்திருக்கிறார்.
நாமம் சொல்லவும் அவரை பத்தி பேசுறதும் அதுதான் வாய்மை. அவரை தவிர்த்து மற்றதுகள்லாம் வாய்மையில வராது. இப்படி 8 பாட்டுல கண்ணனுடைய நாமம் வெற்றி அடையட்டும், கிருஷ்ணநாமத்துக்கு வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. நிறைய நாமங்களை சொல்ல முயற்சிப்போம். ஹரே கிருஷ்ணா. எது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். மழை வந்துடக்கூடாது நாளைக்கு. அது கூடாமா? அப்படியா?